நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this opportunity, Father, that you are, even when things are going on around us, you have protected us, you have brought us here, and you have given us another chance, Father, to learn a little more about your word. Lord, your word, which you have protected, you have preserved over thousands of years, and we have it in our hand. We praise your name, Father. Lord, as we read it, especially the book of Revelation, things which are in future, Father, help us, Father, help us not to jump to conclusion. Help us, Father, to understand clearly with clarity only what we have to understand, only what has to be in our heart. Be with us, Father, so that nothing wrong comes and misleads us. We do not get deceived. We do not misunderstand anything. We want to understand only the truth, only what is pleasing to you, only what is right in your eyes. We want to understand, Father. Be with us while we study. Let this not just be knowledge, Father, but make us walk closer with you, serve you better, adore you better, love you better, serve you better, Father. Be with us while we study. In Jesus' wonderful name I ask. Amen. All right. So we are in the book of Revelation, chapter 2 and 3, படிக்க போறோம் because that is all about the churches. And 2 and 3 ல தான் 7 churchesக்கு Jesus is writing something like a report card for all the 7 letters, 7 churches, and we are studying that. We actually did one church last time, okay? So these are the இப்போ உள்ள அந்த 7 places இங்க இருக்கு, which is in Turkey. எதுவுமே பெரிய அமேசிங் சர்ச்லாம் கிடையாது, எல்லாம் இடிஞ்சு போன ஊர்கள். ஊரே ஒழுங்கா இல்லை. ஸோ தேர் ஆல் நாட் வெரி நைஸ். ஓகே, நாட் வெரி ஹாப்பி. ஸோ seven places Jesus writes this report card. ஓகே, இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் 7 points ஒவ்வொரு லெட்டர்ல இருந்தும் எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கு, சும்மா ஒரு லெட்டர் இல்லை. வெரி கிளியரா 7 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த 7 letters. ஸோ இதுதான் அந்த 7 points. ஓகே, ஒன்னு நேம் ஆஃப் த சர்ச், டைட்டில் ஆஃப் ஜீசஸ், அவர் என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி, லைக் ஹி ரைட்ஸ்ல ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி, நான் எழுதுறது யாருன்னா அப்படின்றதுல he describes himself to that church. அது விதவிதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு 7 சர்ச்சுக்கும் தன்னுடைய இன்ட்ரடக்ஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது படிக்க. ஆனா எல்லாமே சாப்டர் 1ல இருந்த டிஸ்கிரிப்ஷனை தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. அப்புறம் 3 வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்னது குட் சொல்றாரு, என்னது பேட் சொல்றாரு, என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு. டிப்பிக்கல் ரிப்போர்ட் கார்டு, ரைட்? இதை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது சேம். ஸோ எதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எதெல்லாம் மாற்ற வேண்டியது, ஒரு வெரி பேட், நான் தப்பு பண்ணிட்டீங்க. இன்னொன்று, நீங்கள் ஒய் டோன்ட் யூ சேஞ்ச், ஒரு அட்வைஸ் மாதிரி, இது பண்ணுங்களேன், இதை செய்யுங்களேன் அப்படின்னு ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட், நீங்கள் அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா, ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, அதை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிவார்டுன்னு ஜீசஸ் டெல்ஸ். அண்ட் தென் த 7th பாயிண்ட், விச் அகெயின் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு சென்டென்ஸ் இருக்கும். என்ன சென்டென்ஸ்? காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ அதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இந்த லெட்டர் வந்து இந்த ஒரு சர்ச்சுக்கு மட்டும் எழுதின மெசேஜ் கிடையாது, காதுள்ள சர்ச் மெம்பர் எல்லாருக்குமே தேவையான ஒரு இது. அப்போ என்ன அர்த்தம்? வி கேன் ரீட் திஸ், நம்ம சர்ச் மெம்பரா வி கேன் அனலைஸ், இந்த குட் பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, இந்த பேட் பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, நான் இதுல இந்த உள்ள அட்வைஸை நான் ஏத்துக்கணுமா. தட்ஸ் வை இந்த சாப்டர் 2 and 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்ச். ஓகே, மற்றதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்கள்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வேணா படிக்கலாம். பட் ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் இந்த சாப்டர் 2 and 3, வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதுலயும் அந்த பாயிண்ட் 3, 4, 5 குட் பேட் அண்ட் அட்வைஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. ஸோ இதில் இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம படிக்க போறோம். ஸோ எஃபெசஸ் சர்ச் என்ன, அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இந்த 7 பாயிண்ட்டையும் சேர்க்கிறது மாதிரி ஒரு தீம் வெளியில வரும். அந்த 7 பாயிண்ட்டையும்
கூட்டி சேர்க்கறது மாதிரி ஒரு தீம் இருக்கும். தட் இஸ் வை இன்னும் அது ஒரு அதிசயமா இருக்கும். அது அழகா எழுதியிருக்கேன், புக்கு அழகா எழுதியிருக்கு அப்படின்ட்டு தோணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் முடிச்சோம். அந்த சர்ச்சோட பேரு எபேசு சபை, எஃபெசஸ். ஓகே, ஸோ அதுல உள்ள தீம் என்னன்னு பார்த்தோம். லவ், எல்லாமே லவ்வா இருக்கும். ஓகே, அதுல ரைட் எதுவும் சார். ஸோ எஃபெசஸ் சர்ச்சோட தீம் love, right? So love. Name of the church Ephesus, and the Ephesus உடைய Greek அர்த்தமே desirable, habibi, beloved, அந்த மீனிங். ஸோ அதுலயே ஒரு லவ் இருக்கும். ஓகே, நேம் ஆஃப் த சர்ச். செகண்ட் பாயிண்ட், ஜீசஸோட டைட்டில் ஞாபகம் இருக்கா என்னதுன்னு? Correct. Jesus is having 7 stars in his right hand, in his hand, and he's among the lampstand. Lampstand na edu? Church. So அதுவும் Jesus is so loving. Church கூட இருக்கிறார் அவர். He is among the lampstand. கூடயே இருக்கிறாரு. So அங்கேயும் ஒரு you can see love in that title. Okay. அடுத்த பாயிண்ட் 1 2 தேர்ட் பாயிண்ட். எது குட் சொன்னார் இந்த சர்ச்சுக்கு? and long list. That one. ஒரு லாங் லிஸ்ட், ரைட்? ஆமா. ஸோ இன்னும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் வந்து நீங்க நல்ல வேலை செய்றீங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்தவனா செய்ய வேண்டிய லேபர்கள் எல்லாம், அது அது காஸ்பலா இருக்கலாம், சேரிட்டியா இருக்கலாம், அன்பு செலுத்துறதா இருக்கலாம். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ், ரைட்? ஸோ அந்த காரியங்கள்லாம் நீங்க நல்லா செய்றீங்க, டயர்ட் ஆகாம, வேரி ஆகாம நல்லா பண்றீங்க. அதுக்கு வெரி குட். அப்புறம் ஒரு 2 பாயிண்ட் கொஞ்சம் வேற ஆங்கிள். அது என்ன ஆங்கிள்? இல்ல இல்ல, அது பேட் பாயிண்ட். இந்த குட் பாயிண்ட்லயே ஒரு செட் கரெக்ட். பொய் சொல்ற லையிங் அப்பாசில்ஸ கண்டுபிடிக்கிறீங்க, நிக்கோலைட்டன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சோ ஸ்ட்ராங் இன் யுவர் டாக்ட்ரின், இல்லையா? சோ ஸ்ட்ராங் இன் யுவர் பைபிள், தப்பு பண்ற ஆளுங்களை கண்டுபிடிக்க தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் இது குட் பாயிண்ட், ரைட்? ஸோ நம்ம அப்ளை பண்ணணும்னா, நமக்கு அப்ளை நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கணும்னா we should know எப்படி பொய் சொல்ற ப்ரீச்சரா, ஐயோயோ விளங்காம பேசுறாங்க அந்த மாதிரி ப்ரீச்சரா, இல்ல வேற கல்ட் மாதிரி, வேற குரூப் மாதிரி ஒரு ஒரு டைப்பா சேர்த்து தனியா தனியா ஆக்கிட்டு போறாங்களா, இல்ல கிறிஸ்து சபை அப்படி ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு 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 இது. அது இல்லாம நம்ம 15 பேருக்கு மட்டும்தான் கடவுள் இது புதுசா ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்ம இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் டேஞ்சர் அப்படின்னு தெரியணும் நமக்கு, அது சரியில்லை அப்படின்னு தெரியணும் நமக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் பாயிண்ட். ஸோ அதில் ரெண்டு ரெண்டு டைப்பாக பிரித்து சொன்னேன்ல. ஸோ ஒன்று நானா யூகிச்சது. ஓகே, லவ்விங் அதர்ஸ், லைக் கடவுளுடைய காரியங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யறது. அப்புறம் கடவுளை லவ் பண்றதுன்னா பைபிள் நல்லா இருக்க பிடிக்க தெரியணும். அதனால அது லவ்வுக்குன்னு சொல்லி அதை மாத்தினேன் நான். ஓகே, சரி. அடுத்த கன்சர்ன் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வை மறந்துட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற அந்த கடவுள் மேல இருக்கிற ஒரு ஒரு ஜீல் அண்ட் தட் ஒரு ஒரு ஃபோர்ஸோட பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இல்லை, அது போகணும்னு இல்லை, ரொம்ப வேற மாதிரி ஆங்கிள் போயிடும். நான் இந்த ப்ராஜெக்டை பண்ண, நான் அதான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்டை பண்ணணும், நான் இந்த வேலை செய்யணும், நான் இதெல்லாம் செய்ய போறேன். ஒரு ஒரு அந்த கடவுளுடைய அன்பு மறந்துட்டு ப்ராஜெக்ட், வேலை, ஈவன் மேபி டாக்டர்ல ஸ்டடியா இருக்கணும், சே அப்படின்னு மற்றவங்களை திட்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம கிறிஸ்தவ அன்பு போயிருது அதில். ஸோ அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. முதல்ல கடவுள்கிட்ட ரீச் பண்ணும் போது இருந்த ஒரு 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 வேற எதுவுமே மேட்டர் இல்லை, ஐ லவ் மை லார்டுன்னு இருந்த அந்த ஒரு அன்பு இப்பவும் இருக்குதா? இல்லை நம்ம வேலைகள்ல ரொம்ப உற்சாகமா போயிட்டோமா, நாங்க சேவை செய்யறோம், நாங்க மினிஸ்ட்ரி செய்யறோம்னு அதுலயே ரொம்ப எனர்ஜி போய் கடவுள் மேல அன்பு குறைஞ்சிட்டோ? அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ரைட்? நோ, வேற யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒன்லி யூ வில் நோ. ஸோ அது நம்ம ஆமா அனலைஸ் பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க.
ஸோ அதுவும் ஒரு லவ் குறிச்ச பாயிண்ட். ஆமா, நீங்க செய்யலைன்னா என்னன்னு சொல்வாரு, நீங்க திருந்தி முதல்ல என்கிட்ட வச்ச அந்த என் மேல இருக்கிற அன்போட நீங்க திரும்பி வாங்க. ஏன்னா கமாண்ட்மெண்ட் என்னது? 2 கமாண்ட்மெண்ட் ஜீசஸ் சொன்னது. லவ் காட், லவ் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் லவ் காட். நம்ம மோர் ஃபோக்கஸ் ஆன் லவ் அதர்ஸ் இருக்கும், எப்பவும் இருக்கும். அது 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 நம்ம நம்ம ப்ரெசன்ட் சர்ச்சில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை செய்யணும் அதை செய்யணும் அதுலயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். கடவுள் பேர் யூஸ் பண்ணுவோம், பட் அந்த கடவுள் மேல இருக்கிற அன்பு குறையுதோன்றது அனலைஸ் பண்ணணும். ஸோ அது குறையும் போது தான் இந்த பாயிண்ட், ரைட்? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதுக்கு தான். அப்படின்னா சர்ச்சே நிக்காதுன்றாரு. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. இஃப் ஜீசஸ் இஸ் நாட் இன் த சென்டர், நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் இந்த பைபிள் ஸ்டடியில, ஜீசஸ் இஸ் நாட் இன் த சென்டர் அண்ட் தெர் இஸ் அ கூடுகை. நம்ம கிறிஸ்டியன் இதில் வேர்டில் ஃபெலோஷிப் சொல்லிடுவோம், பட் ஜீசஸ் தான் மையமா இல்லைன்னா அது என்னது? சும்மா ஒரு பார்ட்டி. இந்த மாதிரி கூடுகை தான் நிறைய நடக்குது. தென் இட் பிகம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஆஃப் நோ யூஸ், ரைட்? சேரிட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம தான் நிறைய பண்றோமோ, நம்மளோட கூட பண்ற குடும்பங்களும் உண்டு, மதங்களும் உண்டு இல்லையா? அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ தலைகீழா போயிடுச்சு, எல்லாம் தப்பாயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் கான். ஸோ அந்த லவ் காட் நீட்ஸ் டு பி தி சென்டர். அது வச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே வெளியில வரணும். நம்ம வேலை செய்யற மினிஸ்ட்ரி, காரியங்கள், காணிக்கைகள் எல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட், ரைட்? ஸோ லவ் காட் இஸ் நம்பர் 1, ரைட்? இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கேன், ரொம்ப பைபிள் படிக்கிறோம் ஆச்சு பூச்சு நம்ம தான் கிரேட்டுன்னெலாம் நினைக்கிறது தப்பு. ஒரு குட்டி கிராமத்துல ஒரு மீன்கார அம்மா ஜீசஸை லவ் பண்ற அளவுக்கு நான் லவ் பண்றேனான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஐ லவ் மை ஜீசஸ் தான் தெரியும், பாப்பா எழுத படிக்க தெரியாது, மேபி ஷி டசன்ட் நோ எனிதிங். அந்த கம்பேரிசன்ல யோசிச்சு பாருங்க, கடவுள் கண்ணில் ஷீ சோ ப்ரெஷியஸ். அப்போ அந்த அன்பு குறையுதோ வேற எதுவும் காரியங்கள்ல நம்ம மைண்ட் ரொம்ப போதான்ட்டு ஜஸ்ட் திங்க். அதுதான் இந்த சர்ச்சில் ஒரு பெரிய அட்வைஸ். ஓகே, ஓவர் கம் பண்ணால் நம்ம ஓவர் கம்மர் ரிவார்டு எல்லாம் மொத்தமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் எல்லா ரிவார்டும் ரிகார்டிங் எண்ட் டைம்ஸ், எல்லாம் ஹெவன் நோக்கி இருக்கிற ரிவார்டு, எதுவும் ஏர்த் ரிவார்டு கிடையாது. ஆமாம், ஒன்று இல்லை, நத்திங் ஏர்த்லி. வேலை, ப்ரொமோஷன், வீடு, பணம், படிப்பு, ஸ்டேட்டஸ், நத்திங் நத்திங், ஹெல்த், நத்திங் ரிவார்டாக கொடுக்கல அவர். எல்லாம் ஹெவனில் தான் கொடுப்பாரு. அதனால அதை மொத்தமாக படிப்போம். ஏன்னா அது தனி, அது ஒரு தனி இது, நம்ம அந்த இதுக்குள்ளே நுழையில. ஸோ அது படிக்கும் போது அது படிக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்ல உனக்கு ஃப்ரூட் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் எங்க இருந்தது? ஈடன்ல இருந்தது. ஈடன்ல இருக்கும்போது காடும் மேனும் எப்படி இருந்தாங்க? ஒன்னா இருந்தாங்க. அந்த சேம் திங் வருது. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அதுவும் அகைன் இந்த லவ்விங் தான் ரிவார்டு. நம்ம இஃப் யூ லவ் ஹிம் மோர், அது ரிவார்டு போதும். வேற எதுவும் தேவைப்படாது. நம்ம உங்களோட இருப்போம் அப்படின்றதே இனஃப் இல்ல, நமக்கு ரிவார்டா தெரியும். ஸோ அதுதான் ரிவார்ட் அவங்களுக்கு கொடுப்பாரு. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ்? அது இருக்கிற எல்லாருக்கும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள், அது மறந்துட வேண்டாம். 7 வாட்டி ரிப்பீட் ஆகும் அந்த சென்டென்ஸு. ஸோ பி ஷுர். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் படித்தோம். நம்ம இந்த தடவை நெக்ஸ்ட் சர்ச் படிக்கலாம். ஓகே, ஸ்மர்னா சர்ச். யாராவது ஒரு தடவை வாசிச்சிடுறீங்களா ஸ்மர்னா சர்ச் போர்ஷனை? தமிழில் வாசிங்க, இங்கிலீஷில் எப்படினாலும் வரும் இங்கே வேர்சஸ். சபை எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவன் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது. இப்போ நம்ம ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்டும் நீங்க கடகடன்னு சொல்லிட முடியும். நல்ல கிளியரா தெரியும், அதுல கஷ்டமாவே தெரியாது.
நம்ம வந்து அதனால கடகடன்னு முடிச்சிட்டோம்னா 2 சர்ச் முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஓகே சரி. ஐயோ தீம் லவ்னு கொஞ்சம் லேட்டா வருது. ஓகே இது ஓகே. ஓ இப்போ உள்ள ஸ்மர்னா ஊர்ல இப்படிதான் நிக்குது. பாம்போல எல்லாம் உடைஞ்சு போய் வெறும் அந்த ஆர்ச் மட்டும் இருக்குது நிக்குது. எல்லாம் டர்க்கி. ஓகே ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சர்ச்சோட பேரு ஸ்மர்னா இல்லையா? ஸோ ஸ்மர்னா அப்படின்னாலே கிரீக்ல மர் எழுதியிருக்கோம்ல இங்கிலீஷ்ல. மர் எங்க படிச்சிருக்கீங்க? மர் MYRRH. கிஃப்ட்ஸ் ஃபார் ஜீசஸ்ல இருந்ததுல 3 கிஃப்ட்ஸ்ல என்னெல்லாம் இருந்தது? குட்டி பிள்ளைங்கிட்ட ஆமா. ஓகே ஸோ அந்த அச்சோ ஓகே அந்த அந்த அதுல இருந்த அந்த மர்ன்ற ஒரு தைலம். ஓகே அந்த தைலம் அதுதான் அந்த தைலம். அனிமேஷன் ரொம்ப மோசமா வந்துச்சு. சரி ஸோ அந்த மர்ன்ற வார்த்தை ஹீப்ரூ வேர்ட். அத கிரீக்காரங்க ஸ்மர்னான்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பேரே ஸ்மர்னா. என்ன கொடுமை. ஓகே சரி. ஏன் கொடுமைனா அது ஒரு தானி ட்ரீ. ஓகே அந்த ட்ரீ இப்படிதான் எவ்வளவு பெரிய முள்ளு பாருங்க. இது நிஜமாவே மர் ட்ரீ. ஓகே ஆமா. ஸோ இட் இஸ் வெரி தானி. அதுல இருந்து எடுக்கணும்னாலே அதை வெட்டுன்னு வெட்டுனா தான். ஸோ ஆல்ரெடி அதை ஊண்டு பண்ற மாதிரி அந்த மரத்தை ஊண்டு பண்ணும் போது அந்த பிசின் வருது, அந்த ரெசின் வரும். அந்த ரெசின் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு தேல் டேக் இட். அது காஞ்சதுக்கு அப்புறம் தே டேக் இட் ட்ரீல இருந்து எடுப்பாங்களாம். அது பேரே டியர்ஸ். நம்ப முடியல. இது இது சாதாரணமா ஒரு மரத்தை பத்தி இருக்குது. ஆனா அது நம்ம இதுல உள்ள லிங்க் பாத்தீங்கன்னா just blows your mind. So they are called tears. You can search in the net mer tearsனாக்கா இந்த இந்த இப்படி இந்த ரா அந்த கம்ம மட்டும் வைக்கிறது அதுதான். ஸோ அந்த கம்மு பிட்டரா வேற இருக்குமா? ஓகே ஆனா இது வேப்ப மரம் இல்ல. ஆனா இந்த மெத்தட் அதே மாதிரின்னு சொல்றீங்க. ரப்பர் எடுக்கிறதும் இப்படிதான். ஆமா கரெக்ட். அதனால மேற மட்டும் இப்படி எடுக்கல. கரெக்ட். அது தட் இஸ் கரெக்ட். ஆனா வேப்ப மரத்துல இருக்க பிசினை யாரும் டியர்ஸ் எல்லாம் சொல்றது இல்ல. அதுல இருந்து எடுப்பாங்களா? எடுக்கணும். நாங்கெல்லாம் சிட்டி சோத்தை தான் போட்டு கம்முவோம். அது ஐயோ இவன் பாரு க்ளூ ஸ்டிக்லாம் இல்லையா உங்களுக்கு? John is telling we were country people. ஆமா அதனால he had glue stick. Okay okay ஸோ அந்த மிரருடைய அந்த அந்த கம் காஞ்சி வரும்போது அது பிட்டரா வேற இருக்குமா. அதை போட்டு நைன்னு நச்சாதான் அந்த பொருள் கிடைக்குது. பட் தட் பொருள் இஸ் ஃபுல் ஆஃப் ரொம்ப வாசனை அண்ட் இட் இஸ் வெரி 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 காஸ்ட்லி. இன்னைக்கும் இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. மர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். ஆமா அது கலரும் பிளட் கலர் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. நான் இது ஒருவேளை நமக்கு ரீசன் தெரிஞ்ச பிறகு எல்லாமே அந்த கண்ணில் தெரியுதா என்னன்னு தெரியல. எனிஹா ஓகே ஸோ மர் இதான் மர். ஓகே சரி. ஸோ டைட்டில் ஆஃப் ஜீசஸ் என்னப்பா? டைட்டில் ஆஃப் ஜீசஸ் ஜீசஸ் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? அதுலயும் மரணம் வருது. யா ஓகே ஸோ எஸ் பிஃபோர்ல இருந்து ஈடனுக்கு முன்னால இருந்து இருக்காரு. எங்கெங்க ஆமா இது எத்தனை காலமோ அது வரைக்கும் இருப்பாரு. ஸோ யா ஜீசஸ் இஸ் தேர் ஃபார் பிஃபோர்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் he was dead and then he became alive. அது ஒரு பிக் பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த 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 சபைக்கு எழுதும் போது இதுவும் கொஞ்சம் டெத்து கஷ்டம் கவலைகள் அந்த இதுகள் திரும்ப வர அந்த டைட்டில்லையும் அந்த தீம் வருது. ஆல்ரைட் ஓகே
ட்ரிபுலேஷன்ஸ்னு நம்ம பேசுறோம்ல, இப்போ நம்ம அதுவும் ரெவலேஷன் படிக்கும் போதே ட்ரிபுலேஷன் அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஈஸியா வர ஒரு வார்த்தை, ரைட்? ஸோ கிறிஸ்தவங்களுக்கு ட்ரிபுலேஷன் உண்டா இல்லையா? உண்டு. உண்டு என்ன? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? நிறைய நிறைய வசனங்கள், நிறைய எக்கச்சக்கமான வசனங்கள். ஃபர்ஸ்ட் பேபி கிறிஸ்டியன், அதாவது விதை போட்டு அப்பதான் முளைக்கிற கிறிஸ்டியன், அது டிஸ்கிரைப் பண்ணும் போதே 4 விதமான மனசுன்னு ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தெரியுமா? சோயர் அண்ட் சாயில் பேரபிள். ஆ அப்போ அதுலயே ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள் ட்ரிபுலேஷன் வந்தோடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஐயையோ இதெல்லாம் சரியில்லை, நமக்கு சரி வராதுன்ட்டு. ஸோ ட்ரிபுலேஷன்ன்ற ஒரு காரியம். ஸோ அதான் அந்த முள் செடி வந்தோடனே இது போட்டு அமைக்கிறது. ஸோ கஷ்டங்கள் இருந்தா எனக்கு இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு மனசு சம் பீப்புள் இருக்காங்க. அதை தாண்டி இருக்கிறவங்க தான் என்ன கஷ்டம் வந்தாலும் ஐ லவ் ஜீசஸ் சொல்ற மனசு வேற மாதிரி மனசு இல்லை. ஆமா. ஸோ இந்த பேரபிள் யூ ஆல் நோ, ரைட்? அவங்க வந்து அப்போ ஜீசஸ் ரூட் விட்டு நிக்கல, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இல்லை மேலாக்கடி இருக்காங்க, அது வேற எதுவும் வந்த உடனே இது போயிடுது. இந்த செடி போயிடுது. அப்போ ட்ரிபுலேஷன்ன்றது ஜான்னே எழுதுவார் இல்லையா? சாப்டர் 1ல எழுதியிருப்பார் பாருங்களேன், உங்களோட சேர்ந்து ட்ரிபுலேஷன் அண்டர்கோ பண்றேன் நானும் அப்படின்னு எழுதியிருப்பாரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 1, ரெவலேஷன் சாப்டர் 1 முந்தின சாப்டர்ல அவர் எழுதும் போது verse 9. தேங்க்யூமா. ம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் ம் உங்கள் உடன் பங்காளனுமாய் ம் யோவானாகிய நான். ஸோ நான் உங்களோட ஃபெல்லோ கிறிஸ்டியன், உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்டியன் பிரதர், ஆனால் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுலையும் உங்க மாதிரியே எனக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவர் எழுதிட்டு போறாரு. அவர் ஹீஸ் ரைட்டிங். அப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கு. தெர் இஸ் ஃப்ரம் பேபி கிறிஸ்டியன்ல இருந்து சீனியர் கிறிஸ்டியன் ஜான் மாதிரி ஆளுங்க வரைக்கும் கஷ்டங்கள் ட்ரிபுலேஷன்ஸ்னு ஒரு காரியம் இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆனால் நான் இப்பவே சொல்லிடுறேன், எல்லா சும்மா வர கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கிறிஸ்தவங்களுக்கு வந்த கஷ்டம்னு சொல்லிடாதீங்க. ஓகே? ஃபார் ஹிஸ் சேக், ஃபார் த சேக் ஆஃப் ஸ்கிரிப்சர், ஃபார் த சேக் ஆஃப் பைபிள், அதனால கஷ்டம் வந்தால் அது ஒரு வேற டைப். அந்த டைப்பை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஓகே? நமக்கு சும்மா உடம்பு சரியில்லாமல் போனால், காய்ச்சல் வந்துச்சுன்னா, வேலை போயிடுச்சுன்னா, அது தட் இஸ் நாட் இந்த மாதிரி பர்சிக்யூஷன், இந்த மாதிரி ட்ரிபுலேஷன் கிடையாது. இது வாழ்க்கையில் யார் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். தாண்டி வரக்கு கடவுள் தைரியம் தருவாருன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம், தாங்குற அளவுக்கு முடியணுமே அப்படின்னு பார்ப்போம். அதில் அது ஆல் தட் இஸ் ஓகே. கரெக்டா? யூ கெட் மை பாயிண்ட் இல்லை? ஆனால் கடவுளுடைய ஊழியம் செய்யறதுனால கஷ்டம் வருது. இப்போ பாலுக்கு கொல்ல வராங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி ஜான் இப்போ பேட்மாஸ் ஜெயிலில் தானே இருக்கிறாரு. அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தால் அது ஒரு வேற டைப் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப நம்ம படுறது இல்லை. ஓகே. ஜீசஸே சொல்லிட்டாரு. இது எல்லாமே ஜீசஸ் சொன்ன வார்த்தைகள் தான். அந்த பேரபிள்ல இருந்தா இருக்கட்டும், எண்ட் டைம்ஸை பத்தி பேசும்போது மேத்யூ 24ல அது ஒரு நல்ல சாப்டர் டு ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எண்ட் டைம்ஸ். டிசைபிள்ஸ் கேட்குறாங்க, எப்போ லார்டு நீங்க வருவீங்க, எப்போ எல்லா காரியங்களும் முடியும், அப்போ ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ அதனால நல்ல ஒரு போர்ஷன். நம்மளும் அதை ரொம்ப கம்பேர் பண்ணி படிப்போம். ரெவலேஷன் இன்னும் படிக்க நாட்களாக காட் வில்லிங். பட் மேத்யூ 24ல என்ன சொல்வார்னா, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். யாருக்காக? Not because we are Indians. Not because we are living in UAE. No. அந்த இதுக்கு கஷ்டப்படுறது அதுக்கு வேற ரீசன். அது இல்லை. அதை இந்த ட்ரிபுலேஷன் லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க தெரியாம. ஓகே? இந்த கிறிஸ்டியன் ட்ரிபுலேஷன் பேசுறது
ஃபார் மை நேம்ஸ் சேக். வெரி கிளியர். எங்கேயுமே சந்தேகம் வராது. ரெவலேஷன் சாப்டர் 1ல வாசிச்ச வசனத்துலயும் இருக்கும். கடவுளுக்காக கஷ்டப்படுற நான் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். ஜான் தன்னை பத்தி எழுதும் போது சும்மா நான் கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன்னு எழுதல, அவருக்காக ஃபார் ஹிஸ் சேக் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் எழுதியிருப்பார். ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆமா. ஸோ ட்ரிபுலேஷன் ஒன்று உண்டு. there is something else called great tribulation. Okay, so there is a distinction. Two different things. சர்ச்சுக்கு, சர்ச் பீரியடுக்கு ட்ரிபுலேஷன் நாட் அ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, ரைட்? இது வேணாலும் வாசிச்சுங்களேன். 24:8 வாசிச்சிங்கல்ல, 7 வாசிங்க. ஐ திங்க் தட் இஸ் வார்ஸ். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது பிகினிங். திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். ஓகே, இதுக்கே பயந்தா எப்படி? ஆமா, திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இது எண்டு பக்கமே இல்லை, இன்னும் நாள் எடுக்கும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு தெரியாது. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். திஸ் இஸ் ஜீசஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் அதே இதில் கொஞ்சம் லேட்டர் வரும். தென் தேர் வில் பி கிரேட் ட்ரிபுலேஷன். அது இன்னும் இருக்கு பெண்டிங். இதெல்லாம் சாதாரண ட்ரிபுலேஷன். எது? வாரு, ஃபேமின், பஞ்சம், கோர்ட்டில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது, பர்சிக்யூஷன், மற்ற ஜனங்கள் கிறிஸ்டியனுன்றனால நம்மளை கொல்லனா, அதெல்லாம் சகஜம். இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல் பிகினிங் ஆஃப் ட்ரிபுலேஷன். அதுக்கப்புறம் இருக்கு கிரேட் ட்ரிபுலேஷன். அது வேற. ஓகே, தட் கம்ஸ் சாப்டர் 10 அந்த இடத்துல வருது. நம்ம படிக்கும் போது வரும். ஓகே, பயந்து போய் உட்காந்துருக்கியா? இல்லையா? ஓ, அதனால she had a smile. So I was wondering எதுக்கு நான் ஸ்மைல் பண்ணிட்டு. சரி, ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ட்ரிபுலேஷன்ன்ற காரியம் மேத்யூ 24ல் கொஞ்சம் கிளியரா தெரியும், விளங்கும். டேனியலுக்கு சொல்லியிருக்கோம், அது கொஞ்சம் நிறைய விளங்கும். அப்புறம் ரொம்ப டீட்டெயில் தான் ரெவலேஷன். ஸோ நம்ம ரெவலேஷன் படிக்க படிக்க யூ வில் பி கோயிங் பேக் டு ஜீசஸ் என்ன சொன்னாரு, டேனியல் கிட்ட என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம அந்த ரெஃபரன்ஸ் ரெண்டும் பார்த்துட்டே படிப்போம். ஓகே, ஓகே, அந்த போர்ஷன் தான் இது. ஸோ மொத்தத்தில் ஜீசஸ் ஹேஸ் கிவன் வார்னிங். கஷ்டங்கள் உண்டு, வரும்பா. இட் இஸ் தேர், டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஓகே, tribulation is to be expected by us. John is going through, Smyrna church is going through, இல்லையா? இந்த சர்ச்லாம் persecuted. இன்னைக்கு வரைக்கும் persecuted சர்ச்னு ஒன்று இருக்கா? இருக்கு, இல்லை? ஒரு சில இடங்கள்ல இருக்கும். நம்ம ஊர்ல கூட இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனையோ சில சர்ச்சஸ்ல இருக்கு. நம்மளை கடவுள் இப்படி பொக்கிஷமா அழகா வச்சுட்டு வராரு. பட் கஷ்டப்படுற சர்ச்சுன்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கூட blessing by the way. They get more rewards. We will not get those rewards. Okay, so that is normal. Okay, so this is going on from beginning of the church. Pentecost timeல இருந்து அவங்க ஓடிச்சு ஓட தான் செய்கிறாங்க. குட்டி ரூமில் அமைதியாக ஒளிஞ்சு அப்படி தான் இருக்காங்க, இல்லையா? இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது ஹோலி ஸ்பிரிட்க்கு அப்புறம் ஒரு தைரியம் வரும். ப்ரீச் பண்ணுவாங்க, என்ன கொன்னாலும் நான் ப்ரீச் பண்ணுவேன், அந்த லெவலுக்கும் போயிடுவாங்க. அண்ட் தட் கோஸ் ஆன். இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ கிளியர். ஸோ பர்சிக்யூஷன் இஸ் கோயிங் ஆன். இட் வில் கோ ஆன், ரைட்? ட்ரிபுலேஷன் அண்ட் பர்சிக்யூஷன், கிறிஸ்தவங்கன்றனால வர கஷ்டங்கள். ஓகே, பிகாஸ் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஸோ பால் என்ன சொல்லியிருக்காரு பர்சிக்யூஷன் பத்தின்னு வாசிடலாம். கொஞ்சம் வாசனங்கள் வாசிடலாம். 2 Timothy 3, 2 Timothy chapter 3, 10 to 12. பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சந்தித்தேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆமா, he saved me from all these persecutions. இதெல்லாம் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாலும் பர்சிக்யூட்டட். நமக்கும் தெரியும் எத்தனை கதைகள் இருக்கு. ஸோ நமக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, 2 Timothy 3 verse 12.
அப்ப நம்மெல்லாம் ரொம்ப காட்லி லைஃப் லீட் பண்ணலையோ? பர்சிக்யூஷனே இல்லையே நமக்குலாம். ஆமா. ஓகே. யா. ஸோ நாட் டு பி சர்ப்ரைஸ்ட். 1 Thessalonians 3, 1 Thessalonians 3, 2 to 5. படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளன் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினேன். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களுக்கு இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிவிக்கிறீர்கள். எப்படி இல்ல ஒரு புது கிறிஸ்டியன் கூட்டத்துக்கு போய் நாங்க கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, ஆனா கிறிஸ்டியன் ஆங்க அப்படின்னா எப்படிப்பா? அப்படித்தானே சொல்லி இருந்திருக்காரு. இல்ல அப்படி சொல்லியும் தே ஹவ் பிகம் கிறிஸ்டியன்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ ஜெனுவினா லவ் பண்ணவங்க. எனக்கு அவர் அது தருவாருன்னு லவ் பண்ணல, இவர் இது செய்தாருன்னு லவ் பண்ணல. இல்ல, இட் இஸ் நாட் அ தேங்க்யூ, இட் இஸ் பியோர். நீங்க என்ன சேவ் பண்ணாலும் சரி, சேவ் பண்ணாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி. அந்த டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபயர்ல போகும்போது தான் சொல்லுவாங்க, என் கடவுள் எங்களை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, ஆனா நாங்க உங்க இதை சர்வ் பண்ண மாட்டோம், எங்க காடை தான் சர்வ். தென் அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை, சூப்பர். அது ஏன் அப்படி வரணும் நமக்கு, ரைட்? அதுதான் ஜெனுவின் கிறிஸ்டியானிட்டி. ஸோ பால் இஸ் டெல்லிங், நாங்கள் தான் சொன்னோமே, முன்னாடியே சொன்னோமே, பிரசங்கத்துக்கு முன்னாலேயே சொன்னோமே. ஸோ ஒய் ஆர் யூ சர்ப்ரைஸ்ட் இஃப் யூ ஆர் பர்சிக்யூட்டட்? ஓன்னு அழாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் கம் மோர்னிங் அண்ட் க்ரோனிங். இது நடக்கிற விஷயம் தான், நத்திங் கிரேட் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ரோமன்ஸ் 8 verse 17 and 18. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் நான் தேவனோட பிள்ளைன்னா ஜீசஸ் வென்ட் த்ரூ, அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்ட, அப்போ நான் படுறது அதிசயமா யோசிக்க கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நினைக்கணும். நம்பர் 1. அப்போ அவர் அப்படி கஷ்டப்பட்டு க்ளோரிஃபை ஆனார், அப்போ நம்மளும் அந்த ஹோப்பில் போகணும். ஓ, இந்த ஏர்த்தில் என்ன நடந்தாலும் டசன்ட் மேட்டர், இல்லை அழிய போகிற இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் டசன்ட் மேட்டர், அங்கே என் கண்ணு அங்கே நோக்கி இருக்கு, தட் இஸ் குட் ஃபார் மீ அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு ஜீவிதம், ரைட்? அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். ஓகே ஓகே எவ்ரிவன் ஓகே? அது ஐம் ஷுர் there is only a small portion in the Bible, there are surely more. சரி, ஸோ இஃப் ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ்க்கு உண்டுன்னா எந்த தைரியத்தில் நம்ம இன்னும் இருக்கிறோம்? எங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரென்த் வரப்போகுது, ஹோப் வரப்போகுது? யா, ரைட். எப்படி நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம்? அதுக்குரிய வசனங்களையும் பார்த்துருவோம். ஜான் 16:33. இடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரத்தை நீக்கிருவேன்னு சொல்லலை, யூ வில் ஹாவ் பீஸ். மை காட் இஸ் இன் கண்ட்ரோல். இதையும் பார்த்துட்டு இருக்காரு, ஹீல் டேக் கேர். அந்த பீஸ், நான் இருக்கிற வேலையை செய்கிறேன். அதுதானே பால் பண்ணியிருப்பாரு, அதுதானே பீட்டர் பண்ணியிருப்பாரு, ஆண்ட்ரூ, நம்ம சென்னைக்கு வந்த தாமஸ், தே ஆல் டிட் தேட்ல. நான் என் வேலையை செய்கிறேன், மற்ற காரியங்கள் என்ன சுற்றி நடக்கிறத அது அவர் பார்த்துக்குவார். எவ்வளோ ஒரு கூல் லைஃப் பாருங்களேன். நான் பாட்டுக்கு என் நான் செய்ய வேண்டியதை நான் செய்துட்டு ஒபீடியண்ட்டாக போகிறேன், மற்றது அவர் பார்ப்பார். எவ்வளோ ஒரு ஈஸி லைஃப், ஒரே இல்லாமல் இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு பாதர், மனசை போட்டு குழப்ப வேண்டாம். ஜான் 15:18-20. உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே இதை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
ஊழியக்காரன் தன் எஜமானையும் பெரியவன் நல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தின உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். So இதுவும் clear, right? So it's not a surprise. You have to go through this. இது part of it. நீங்க உங்க கண்ணு மேல் நோக்கி இருந்துச்சுன்னா இந்த உபத்திரவங்கள் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விடாது, மனசை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ஜீசஸ் வென்ட் த்ரூ என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு டெத்தும் அனுபவிச்சுட்டு தான் போனாரு. அப்போ எனக்கு ஈஸி லைஃப்னு நம்ம எதிர்பார்க்கறதே ஒரு தப்போ இல்லை? ஒரு ரொம்ப கொச்சையா கேட்குறோமோ? ஆமா இல்ல. ஏன் உலகம் நம்மளெல்லாம் ஹேட் பண்ண மாட்டேங்குது? நம்ம தான் உலகத்தோட நல்லா ஒத்து போறோமே. நல்ல ஹாப்பியா ஒரு சலனம் இல்லாம ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாம அப்படியே நீங்க போற போக்குல நாங்களும் வரோன்ட்டுல போறோம். அதனாலதான் நமக்கு உபத்திரமே இல்லாம உபத்திரம் இல்லாம இருக்கிறோம். நம்ம எல்லாம் ப்ராப்ளம் தான், பெரிய ப்ராப்ளம் தான். ஆமா, ஓகே. ஸோ இப்போ we can understand tribulation பத்தி பேசுற இந்த சர்ச்சுக்கு when Jesus is telling நான் மரித்தும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றது ரொம்ப ஒரு நல்லா இருந்திருக்கும்ல, ஆறுதலா இருந்திருக்கும் அந்த சர்ச்சுக்கு. ரொம்ப உபத்திரவத்துல கஷ்டப்படுற ஒரு சர்ச்சுக்கு நான் இறந்தேன், ஆனா நான் இப்போ now I'm alive, I'm glorifiedன்னு சொன்னா, ஓ அப்போ நமக்கும் உண்டு அப்படின்னு ஒரு அப்பாடா அப்படின்னு இருந்திருக்கும் அந்த சர்ச்சுக்கு. ஸோ இட்ஸ் a nice letter. Okay. He said, who was dead and I came to life and introduce பண்றார். Okay. We can face anything because he has overcome the world. This பூமி is now a destruction நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு பூமி. அந்த பூமியில இருக்கிற கனெக்டட் எல்லாமே it is not permanent. இந்த உடம்புல இருந்து எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அப்போ நம்ம அதுல போராடிட்டு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா okay. I think the message is clear. Okay. How can we conquer tribulation? Right? Tribulation வரும்னு தெரிஞ்சிருச்சு. Tribulation-ஐ overcome பண்றது by Jesus-ஓட help-னாலன்னு தெரிஞ்சிருச்சு. So these are some more verses. Okay. 8:35-39. Romans 8:35-39. தெரிஞ்ச வசனம் இல்ல? நிமித்தம் என்ன கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமா read. ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வண்டர்ஃபுல் நோ? ஸோ நம்ம சந்தேகம் வருதுன்னு வைங்களேன் நமக்கு, ஐயோ வார் வந்துருச்சே, கடவுள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு கேட்டா ரோமன்ஸ் 8 கொண்டு தூர தான் போடணும். நம்ம கெத்தா இருக்கணும். என்ன நடந்தாலும் he loves me, I love himன்னு இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அமைதி மற்றவங்களுக்கு அமைதி கொடுக்கணும். ரைட்? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னாக்கா போச்சுடா. Like we need to be calm, we need to be still, we need to have that peace. My God is in control, he loves me. வேற என்ன நடந்தாலும் I don't care. என்னெல்லாம் நடக்கலாம் லிஸ்டே இருக்கு. நாட் ஈவன் வேற கண்ட்ரி, வேற நேஷன், வேற மக்கள் கூட இல்ல, வேற லெவல்ல டீமன்ஸ் வந்தாலும் சரி, அந்த மாதிரி வேற என்னென்ன நடந்தாலும் சரி, என்ன ஒன்றும் அசைக்க முடியாது. பிகாஸ் ஹீ லவ்ஸ் மீ. என் அன்பை விட அவரோட அன்பு
much bigger and stronger இல்ல. So he loves me. அதனால நான் கலங்கலாம் மாட்டேன்ப்பா. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஐயோ அந்த வசனத்தை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். Paul tells somebody search. Paul tells to die is gain. Yeah. To live is Christ, to die is gain. அந்த எங்க இருக்குன்னு தெரியுமா அந்த வசனம்? எங்க இருக்கு வசனம்? எல்லாம் பாராம சொல்றோம். தேங்க்யூ. Philippians 1:21. Read. இங்கிலீஷ்ல அடி செம வேர்ஸ் அது. இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். To live is Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்றேன்னு அர்த்தம். மரணம் என்னவா? கெயின். இது வேஸ்ட். இது அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், அங்க போயிடுவேன் நான், அது எனக்கு லாபம், அது கெயின். யா இது பால் சொல்றது. அந்த ஆட்டிடியூட் வேணும் இந்த உலகத்துல. வில் லிவ் ஃபார் கிரைஸ்ட், வில் ஷைன். நமக்கு இருக்கிற பீஸை வி வில் ஷேர், நமக்கு இருக்கிற நாலேஜை நமக்கு ஷைன் பண்ணலாம். ஷைன் லைக் இல்லை, அவரோட லைட்டை ஷைன் பண்ணுவோம், அவருடைய காஸ்பலை சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா செத்துட்டோமா, அது சூப்பராச்சே, ஜீசஸ்டே போயிடுவோமே. ட்ரிபுலேஷன்லாம் நின்று போச்சு, பர்சிக்யூஷன்லாம் நின்று போச்சு, நோ டியர்ஸ், நத்திங், நேரம் போயிடலாமே. அப்படி யோசிச்சு பாருங்க. அதான் பால். அதான் நம்ம பால் லெவல்ல இல்லை. இல்லை, பட் சச் லவ்லி அந்த தாட் ப்ராசஸ்ல. அந்த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி நைஸ். ஓகே, பால் சொல்ற இன்னொரு பாயிண்ட் 2 Corinthians 12:9 and 10. 2 Corinthians 12:9 and 10. என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களுக்கு குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இது ஒரு ஸ்டெப் மேல. அவர் பேர்ல எனக்கு இன்னும் கஷ்டம் வந்தா நோ ப்ராப்ளம், ஐ எம் ஹாப்பின்றார் அவரு. இல்ல, ஆமா, இது வேண்டான்லாம் சொல்லல, பிரியம் சொல்லிட்டாரு அவரு. ஐ எம் ஹாப்பி வித் ட்ரிபுலேஷன்ஸ். அப்போ காட் கேன் ஷைன். இல்ல, கரெக்ட் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாம் அமைதியா காமா இருக்கிறோம்னு வைங்க. அப்ப சுத்தி இருக்கவங்க கேட்பாங்க, எப்படி பாருங்க எவ்வளவு இதா இருக்கீங்கன்னு. அப்ப நம்ம சொல்ல முடியும், யாரு ஷைன் பண்றாங்க அந்த சீன்ல? ஹி இஸ் ஷைனிங். இல்ல, ஜீசஸ் இஸ் கெட்டிங் த க்ளோரி. அதுதான் சொல்றாரு. இது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் டசன்ட் மேட்டர், பிகாஸ் as long as he is getting glory, I am ready to take it. இவரு டை இஸ் கெயின் சொன்னவரு என்னால சொல்லுவாரு, எல்லாம் சொல்லுவாரு அவரு. ஆமா, இது இன்னொரு வசனம் 2 Corinthians 1:4. தேவனால் எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இல்ல, he helps. நம்ம மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. that is the point. நமக்கு ஞானம் அதேதான், stewardship தான். he gives us money to give to others, he gives us love to give to others, forgiveness to give to others. அந்த லிஸ்ட்ல நமக்கு persecutionல comfort கிடைச்சா we have to give to others. okay, same principle. okay, 2 Corinthians 7:4. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷமாவே ஆயிட்டாரு அவரு. Romans 5:3-4.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரைஸ் சந்தோஷம் மட்டும் இல்ல, பரிபூர்ண சந்தோஷம் மட்டும் இல்ல, இஸ் praising God for all the tribulation. ஏன்னா என் கேரக்டர் பெட்டர் ஆயிட்டே வருது ட்ரிபுலேஷன்லன்னு. ரோமன்ஸ் 12:12. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Correct. Okay. Peter has இதே the attitude. I just wanted to take one verse from Peter. Same புத்தி, same மனசு, ஒரே ஸ்டேட்டஸ், ஒரே மாதிரி. 1 Peter 4:12 and 13. நடுவே பற்றி எறிந்த அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமா, கஷ்டங்கள் வந்தா சந்தோஷமா இருங்க. டோன்ட் வரி, யூ வில் பி glorified. அதாவது இது பால் நிறைய விதமா சொன்னது, he is telling in a short way. Just be happy, don't worry about all this. ஐயோ இது நடந்துருச்சே, ஸ்ட்ரேஞ்சா என்னெல்லாமோ நடக்குதே அப்படிலாம் நினைக்காதீங்க. டோன்ட் வரி, as long as God is glorified. ஆமா, ரைட், அதுல மறந்துடாதீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் his name's sake. ஆமா, ரைட், கூல். ஸ்மர்னாவோட ஒரு பிஷப் பேரு பாலிகார்ப். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சவங்கன்னா, இவர் வந்து ஜான் டிசைபிள் எழுதிட்டு இருக்காரு, அப்பாஸ்டல் ஜானோட டிசைபிள். அவரு சொல்லி கொடுத்து வளர்ந்த ஒரு அடுத்த ஜென்ரேஷன். ஓகே, ஸோ ஸ்மர்னால ஒரு இஷ்யூ இருந்தது. என்னன்னா, அது ரோமன்ஸே ஒரு இஷ்யூ, ஒரு 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 அது சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். ஒருவேளை எல்லா ஊர்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ராஜாக்கள்னு சில ஆளுங்க வருவாங்க. ஸோ அந்த கிங் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி காட் லெவலுக்கு போயிடுவாங்க. யூனோ, தே வில் வாண்ட் பீப்புள் டு வர்ஷிப். ஸோ நம்ம காலத்தில் சொல்லணும்னா ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு அங்கே தீபம் ஏற்றி, ஸோ யூ ஆர் கைண்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் தட் பர்சன், ரைட்? ஐ திங்க் இட் இஸ் காமன். ஐ திங்க் ஒரு லீடரோ ராஜாவோ ரூலரோ பெருசாக அந்த ஆட்டிடியூட் வரும். ஸோ ரோமன் எம்பையர் ரொம்ப பெருசு. விதவிதமான கல்ச்சர் மக்கள், வெவ்வேறு மொழி பேசுகிற மக்கள் இந்த நேஷனில் இருந்தாங்க. ஏன்னா ஃபுல் யூரோப், நார்தர்ன் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் எல்லாம் ரோமன் அடியில் இருந்துச்சு. அப்போ எத்தனை விதமான மக்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன்னொன்னும் பிரிஞ்சு வெவ்வேறு கண்ட்ரியாக இருக்குது, ரைட்? ஸ்பெயின்னு தனியாக இருக்குது, போர்ச்சுகல்னு தனியாக இருக்குது, ஃப்ரான்ஸ்னு தனியாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடி ரோமன் எம்பையர், ஒரே இட்டாலி வாஸ் ரூலிங். ஸோ அந்த டைமில் ஸ்மர்னால ஒரு எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கும் இந்த பழக்கம், ஸ்மர்னாலையும் அந்த அந்த பழக்கம் என்ன, அந்த அந்த சீசருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா, ஒரு ஒரு பிஞ்ச் பர்ஃப்யூம் எடுத்து, இன்சென்ஸ் எடுத்து அந்த தீயில போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைனா தட்ஸ் வாட் தே ஹேவ் டு டூ. அப்போ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கிறிஸ்டியன்ஸ் பண்ணா பொழைக்கலாம். நம்மளா இருந்தா நேர லைன்ல நின்றுப்போம். நான் சீக்கிரட்டா ஜெபம் பண்ணிக்கிறேன், வீட்டில் கூடிக்கலாம், நோ ப்ராப்ளம், இப்போ அதை போட்டுட்டு காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம். இல்லை, கட்டாயம் பண்ணியிருக்கோம். வி ஆர் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். பட் தேர் வர் கிறிஸ்டியன்ஸ் அட் தட் டைம் ஹூ ரெஃப்யூஸ்ட். அது ஒர்ஷிப் மாதிரி இருக்கு, நாங்கள் ஜீசஸை தான் ஒர்ஷிப் பண்ணோம். சேம் லைக் டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி ஸோ பாலிகார்ப்ன்ற அந்த பிஷப் வந்து ஹீ ரெஃப்யூஸ்ட். சரி, அந்த ஒரு ஒரு காக்ரோச், அதுக்குதான் நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. செருப்பு இருங்க, செருப்புங்க. காக்ரோச் ரோஸ்ட். ஓகே, ஸோ பாலிகார்பஸ் ஸ்மிர்னாவுடைய பிஷப்பு, இதே சிச்சுவேஷன் அவருக்கும், ரைட்? இந்த ஸ்மிர்னால தான் நடக்குது இந்த ஸ்டோரி, ரைட்?
ஓகே, காக்ரோச் எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? ஓகே, ஸ்மர்னா திரும்ப போயிடலாமா? ஓகே, ஸோ பாலிகார்ப் இதே சுச்சுவேஷன்ல இருக்கும் போது ஹி ரெஃப்யூஸ்ட். அவர் ரெஃப்யூஸ் பண்ணாருன்னு உடனே தான் தே வில் கில் ஹிம், தே வில் ட்ரை டு கில் ஹிம். ஸோ அவரை வந்து தீயில போட்டிருந்திருக்காங்க. அது என்னடான்னா தீயில அவர் சாகலை. God must have protected him, so it was a miracle. தீ சாகல. Then they stabbed him and they killed him. அப்போ அவர் சாகறதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் இதுதான். 86 years I lived. மை சேவியர் எனக்கு எதிர்த்து ஒண்ணுமே செய்யல. இப்போ என் சேவியரை விடுங்கன்னு சொன்னா எப்படி நான் விடுவேன் அப்படின்னு he did not do that. So he is an 86-year-old man who was killed like that, and that happened in Smyrna. Okay, so yeah, இந்த கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சனால இட்ஸ் a blessingன்னு அவர் he was telling. So அவங்க எல்லாரும் பால் மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, இந்த பூமி இந்த தீல அழிஞ்சா நோ ப்ராப்ளம், நான் அங்க போயிருவேனே அப்படின்னு. அந்த ஆட்டிடியூட் இஸ் த சேம். இது கிறிஸ்டியன் ஹிஸ்டரி அதுல இருக்கு. எனி கிறிஸ்டியன் ஹிஸ்டரி பாலிகார்ப்னு சும்மா இன்டர்நெட்ல போடுங்க, விக்கிபீடியா, எனிவேர் இட் வில் கம். ஓகே, ஸோ ஸ்மர்னா இஸ் a very beautiful story. இது யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனம் எடுத்து வாசிச்சு பாரு. இது நம்ம சவுல் பவுலா மாறின டமாஸ்கஸ் ரோட்ல அந்த டைம்ல. ஓகே, ஸோ ஆக்ட்ஸ் 9:4 எடுத்து வாசிங்க. சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமா, இப்போ என்னையே பர்சிக்யூட் பண்றேன்னு ஜீசஸ் கேக்குறாரு. ஜீசஸ் உயிரோட இருந்தாரா அந்த டைம்ல? அப்போ வாட் இஸ் he டாக்கிங் அபவுட்? கிறிஸ்டியன்ஸ். ஸோ ஒரு கிறிஸ்டியனை தொந்தரவு பண்ணா யாரை தொந்தரவு பண்ற மாதிரி வேதனைப்படுறாரு. ஐ நோ வாட் லவ் ஜீசஸ் ஹேஸ் ஆன் ஹிஸ் சர்ச். இல்ல பால் ஜீசஸும் ஒரே டைம்ல ஒரே டைம்ல இருந்தாங்க, பட் he didn't hurt Jesus. He hurted Christians. கிறிஸ்டியன்ஸ் தான் அடிச்சு தொந்தரவு பண்ணி எல்லாம் பண்ணார். அண்ட் ஜீசஸ் இஸ் டெல்லிங், என்ன ஏன் தொந்தரவு பண்ற? அவ்வளோ தன்னை தொந்தரவு பண்ற மாதிரி சர்ச்சை தொந்தரவு பண்ணா ஜீசஸ் ஃபீல்ஸ் நம்ம பயப்படணும். ஷே, நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். அவ்வளோ he loves us, ரைட்? தன்னை போல நினைக்கிறாரு நம்ம தானே சர்ச், நம்ம தானே பிரைடு, நம்ம தான். ஸோ we are truly his beloved. Yeah. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இப்போ இதுல என்ன பாயிண்ட் பார்த்தோம்? that they are getting persecuted ன்ற பார்த்தோம், ரைட்? they are getting lot of tribulations ன்ற பார்த்தோம். அந்த வசனம் மட்டும் வாசிங்களேன். ஸ்மர்னா சர்ச்ல முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். போதும். ஓகே, ஸோ அந்த கடைசியா ரீட் பண்ண வேர்ஸ்ல தான் உங்க சர்ச்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னு ஜீசஸ் சொல்றாரு. அதுல ட்ரிபுலேஷன் ஒன்று இருந்தது, அதை பார்த்தோம். அடுத்தது யுவர் புவர், யுவர் பாவர்ட்டி, ரொம்ப ஏழைங்க போல இருக்கு. ரொம்ப ஆமா, நாங்க இன்சென்ஸ் போட மாட்டோம்னு எல்லா கிறிஸ்டினும் சொன்னாக்கா எங்கேயும் வேலை கிடைச்சிருக்காது, பிஸ்னஸ் நடத்த முடியாது, கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தேவர் ஸ்ட்ரகிளிங், ஸோ தேவர் ஆக்சுவலி புவர். ஆனா ஜீசஸ் இஸ் டெல்லிங், ஏன் கண்ணில் நீங்க புவர் கிடையாது, அந்த பாயிண்ட். ஸோ ஆல்வேஸ் இன் பைபிள் பணக்கணக்கு உல்டா புல்டாவா இருக்கும், நார்மலாவே இருக்காது. ஓகே, ஆமா, யா. ஜீசஸ் என்ன பண்ணாரு? 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
ஐஸ்வர்யம் லாபமடிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. அவரு ஹெவனை விட்டுட்டு எல்லா ரிச்சஸையும் விட்டுட்டு நமக்காக பாம்போல வந்து எதுக்கு நம்ம போய் அதை என்ஜாய் பண்றதுக்கு இல்ல. ஸோ இதுதான் ஜீசஸோட அன்பு. நம்ம அன்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன. பால் சொல்றது பாருங்க 2 Corinthians 8:2. நானே உங்களில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது ஒரு சர்ச்சை பத்தி சொல்றாருல்ல. ஸோ கஷ்டப்பட்டு அவங்களே கஷ்டப்பட்டுட்டு தரித்திரவங்களா அவங்க ஆனா ஹாப்பியா தாராளமா கொடுத்தாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறாரு. ஸோ அப்போ கட்டாயம் நிறைய கொடுத்துருக்க முடியாது. ஆமா. ஆனா அந்த சந்தோஷமா அந்த 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 ஆட்டிடியூட பால் அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ யூ சி பணம் இஸ் நெவர் அ ப்ராப்ளம். நம்ம யாரும் காணிக்கை கொடுக்கலன்னா சர்ச் மூடிருமா? கடவுள் எடுத்து நடத்துவார். எத்தனை கதைகள் கேட்டிருக்கோம், மிஷினரி கதைகள் இல்லை. நெக்ஸ்ட் டே ஆர்ஃபனேஜ்ல சாப்பாடு இல்லைன்னு நாங்கள் நினைச்சோம். எங்களுக்கு வந்து நின்னது கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. காட் வில் கிவ் ரைட். இது இன்னொரு இது ஆக்சுவலாக டைத்திங்க்கு ஒரு சேலஞ்ச். ஓகே, ஸோ மல்கியா 3:10. என் படித்து தத்தம பாகங்களை எல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேலஞ்ச் இது இல்ல, காட் சேலஞ்ச் பண்ணுறாரு. எனக்கு 1/10 கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ டைம்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப தரேன்னு ஜஸ்ட் கொடுத்து பாருங்களேன் இஸ்ரேலுக்கு. ஓகே, நமக்கு இல்லை. நமக்கு எப்படி, நமக்கு எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காரு? 1/10 ஏங்க எல்லாரும் 20 30. அது ஆட்டிடியூடு. எவ்வளோ கொடுக்கணும்னா ஜீசஸ் ஒரு காணிக்கையை அப்ரிஷியேட் பண்ணாரே. யார் காணிக்கைய? அப்போ நம்ம 100% கொடுக்கும். ஸோ இல்லை, கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம் ப்ராக்டிக்கலா. பட் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் தட். லைக் யூ டோன்ட் வரி, யூ கிவ். அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அவ்வளோ படிக்கலாம். இஸ்ரேவேலுக்கு அவர் பேசும்போது அத்தனை இருக்கும். 7வது வருஷத்தை நிலத்தை சும்மா விடுங்க. அப்போ நிலத்துல இருந்து வர்றது தானே வச்சு சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அடுத்த வருஷத்துக்கு விதை போடணும். எவ்வளோ வேலை இருக்கும், விவசாயிக்கு தெரியும். அவர் நீ ஒரு வருஷம் ஒன்றும் பண்ணாதுன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அடுத்த வசனத்துல இருக்கும், உனக்கு 3 வருஷத்துக்கு பெரிய தேவை எல்லாத்தையும் நான் இந்த வருஷத்துல வர விளைச்சல்ல நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸுக்கு உனக்கு இனஃபா இருக்கும். ஆனா அதை டெஸ்ட் பண்ண பயம். ஏன்னா ப்ராக்டிக்கலா யோசிக்கிறோமே. இஸ்ரேல் மக்கள் கடைசி வரைக்கும் அந்த 7 வருஷத்தை கொடுக்கவே இல்லை தெரியுமா? 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சபத் வருஷத்தை கொடுக்கவே இல்லை. அவங்க எவ்வளோ மிரக்கல் பார்த்தாங்க, என்னெல்லாம். வெரி பட் அதுல காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? ட்ரஸ்ட் மீ. பிளைண்டா விளங்கலையா, நோ ப்ராப்ளம், ட்ரஸ்ட் மீ. அது பண்ண தைரியம் இல்லை. அவங்களுக்கு கணக்கு போட்டு குட்டி குட்டியா கணக்கு போட்டு சொல்லி கொடுக்குறாரு, குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. நமக்கு எதிர்பார்க்கிறதே இந்த மாதிரி. இந்த அந்த லேடி கொடுத்தது தான் மேக்சிமம் அப்படின்றாரு. ஆமா, காட்டுக்கு கணக்கு நம்பர் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இல்ல, ஹார்ட் இஸ் த ப்ராப்ளம். இந்த சர்ச்காரங்களை நீங்க புவர்னு நினைக்கிறீங்க, நீங்க புவர் இல்லை, என் கண்ணில் யூ ஆர் ரிச். ஏன்னா நீங்க மற்ற காரியங்கள்லாம் நல்லா செய்யறதுனால ஆக்சுவலா நீங்க யூ ஆர் ரிச் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே இது இன்னொரு சர்ச்சுக்கு பாருங்க, லயோடேசியாக்கு 3:17. நீ நிர்வாகியம் பரிதாபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் ஆமா, என்ன இதெல்லாம் நம்மள மாதிரி இல்ல. I am rich, I don't need anything, I have everything, I have become wealthy அப்படி சொல்றீங்களா? அதுக்கு காடோட கண்ணில் எப்படி இருக்கும்? You are wretched, miserable, poor, blind.
அடிதடியா இருக்குது இல்ல ரெவலேஷன். இல்ல ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும், மனசு அதுதான் அந்த சேஞ்ச் வரணும். எஸ்பெஷலி நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு காடை வந்து ஒரு குட் கிஃப்ட் கிவர் அப்படின்னு நிறுத்திட வேண்டாம். நம்ம மாற வேண்டியது நிறைய இல்ல, வெறும் நல்லது செய்யறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்வீட் லவ்விங் காட் அப்படின்ற போஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம செய்ய நம்ம ஆட்டிடியூட் மாற வேண்டியது, நம்ம எப்படி லவ் பண்றது, அவரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அதுவும் தெரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்டியன் வாழ்க்கையில we will grow. We will grow. Okay. We have time. 1 hour. இன்னும் டைம் இருக்கா? நிறுத்தணுமா? இதுதான் பார்த்தோம்ல நம்ம. அவரு ஸ்மர்னா சர்ச்சுக்கு குட் சொன்னது, ட்ரிபுலேஷன் பார்த்தோம். முடிச்சிட்டா அடுத்த சர்ச் பார்ப்போமா? சரி, அப்போ ஒரு இல்ல 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 இது முதல்ல ஸ்மர்னா சர்ச் இன்னும் இருக்கு. 7 பாயிண்ட்ல இதான் 3rd பாயிண்ட். ஸோ இன்னும் இருக்கு, ஆனா ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஸோ ட்ரிபுலேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்க ஃபெய்த்தை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான ஒரு சர்ச்சு. ரொம்ப கஷ்டப்படுற பாவர்ட்டியில கஷ்டப்பட்டு இருந்தாலும் காட் இஸ் டெல்லிங் டோன்ட் வரி, யூ ஆர் ரிச் இன் மை ஐஸ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது இந்த வசனம் பாருங்க, 2:9ல அந்த synagogue of Satan. ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் நட்சத்திர தரித்திரத்தையும் தங்களை அமிதர் என்று சொல்லியும் முதலாயிராமல் சாத்தானுடைய குற்றமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க அந்த ஊர்ல என்ன சூழ்நிலையில இந்த சர்ச் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காங்க அப்படின்றதும் ஜீசஸ் டெல்லிங், ஐ நோ உன்னோட சூழ்நிலையும் எப்படி இருக்கு, அதுல உன்னோட ஃபெய்த் எப்படி நிக்குதுன்றத தெரியுதுன்றதான் இந்த 2வது சென்டென்ஸ். பட் அதுல ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அது என்னதுன்னு, சேட்டன் வந்து சேட்டன்ன்ற வார்த்தை ஒரு 4 வாட்டி ஜீசஸ் மென்ஷன்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? சேட்டன் டிஸ்டர்ப்ஸ் சர்ச் தட் மச்னு அர்த்தம் இல்ல. அவ்வளோ ஒரு ஆன்டி எஃபெக்ட் இருக்கு, ஒரு கிராஸ் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல synagogue of Satan, இங்கிலீஷ்ல synagogue of Satan, தமிழ்ல என்ன இருந்ததுப்பா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் எல்லா யூத மக்களும் சாத்தானுங்க, எல்லா சினகாகும் சாத்தான் இல்லை. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அது கொஞ்சம் தப்புன்னு நான் சொல்ல வந்தேன், தமிழ்ல ஆல்ரெடி கரெக்டா இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கூட்ட மக்களை அவர் திட்டுறாரு. அந்த கூட்டம்ன்றது சினகாகுன்னு எழுதிடுவாங்க அது இங்கிலீஷ்ல. அதனால அது ஜூஸோட கூடி சேர்ந்து ஜெபம் பண்ற இடம் சினகாக் இல்லையா? அதை நினைச்சிடாதீங்க, கூடுகை அப்படின்னு போட்டிருக்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ ரியல் ப்ராப்ளம். ஸோ அப்போ என்னது சூழ்ந்து இருக்கு, ஆர் இந்த கூட்ட மக்கள் யாருனாக்கா அதுல ஏதோ கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காததுனால தான் அவங்கள சாத்தான் கூட்டம்ன்ற அளவுக்கு சொல்றாரு இல்லை. ஸோ ஓப்பனா திட்டுறாரு. ஸோ ஆனா இதுல எழுதல, இந்த வசனங்கள்ல எழுதல ஸ்மர்னா சர்ச்ல அது என்னது கடவுளுக்கு பிடிக்காத பாயிண்ட் இந்த மக்கள் கூடுகையில இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது ஃபெய்த் இல்லாம இருந்ததா, இல்லாட்டி கல்ட் மாதிரி சொன்னேன்ல ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்க வேற ஸ்பெஷல்னு சொல்றது அதுவா, இல்ல அந்த யூத மக்களும் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பர்சிக்யூட் பண்ணாங்களோ, ஏன்னா பர்சிக்யூஷன் தீமா வரனால இவங்க ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணாங்களோ, அதனால அந்த கூட்டத்து மக்களுக்குள்ள நீங்க அந்த கஷ்டத்துல அந்த பர்சிக்யூஷன் ட்ரிபுலேஷன்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொன்னாரோ தெரியல. ஓகே, ஸோ தட் பார்ட் இஸ் நாட் வெரி கிளியர். நத்திங் இஸ், ஐ டு நாட் நோ மச். இதே synagogue of Satanன்ற வார்த்தை பிலடெல்பியா சர்ச்லயும் வருது, அதை எடுத்து பார்த்துக்கிறீங்களா? ரெவலேஷன் 3:9. சிலரை உனக்கு கொடுத்தேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்கிறேன். சோ அந்த வேர்ஸோட கம்பேர் பண்ணா எப்படி இருக்கு? இங்கேயும் சாத்தாங்கூட்டம்னு ஒரு கூட்ட மக்கள், அங்கேயும் ஒரு சாத்தாங்கூட்டம்னு ஒரு மக்கள். இந்த சாத்தாங்கூட்டம் மக்களை நீ அவங்களுக்கு உள்ள நடுவுல நீ இருக்கிற
தம்ஸ் அப் அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? அவங்களுக்கு சாத்தான் கூட்டத்துக்கு ஐ லவ் யூன்றத காட்டுவேன், அதை வச்சுக்கிட்டு அவங்க உன் பின்னாடி வருவாங்க. they will become believers later. விளங்குதா? யா, ஜூஸா ஒரிஜினல் ஜூஸ் ஆட்டம் இருந்து பைபிள் தெரிஞ்சு ப்ராஃபஸி தெரிஞ்சு அப்படியும் இல்லை அந்த மக்கள். அப்போ வேற ஏதோ ஒரு மாதிரியா இருந்திருக்காங்க அந்த கூட்டம். அப்போ அந்த கூட்டம் கிறிஸ்டியன்ஸை பார்த்து they will know that I love you and they will come with you அப்படின்னு பிலடெல்பியா சர்ச்சுக்கு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி மக்களை பத்தி அங்கேயும் வருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோட் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ தட் வாஸ் த தம்ஸ் அப். என்ன கன்சர்ன் இருக்கு ஸ்மர்னா சர்ச்ல? என்ன கடவுளுக்கு பிடிக்கல? ஸ்மர்னா சர்ச்சுக்கா இல்லையே. அது எந்த சர்ச்? எந்த சர்ச்னு பாருங்க. கரெக்ட், நோ கன்சர்ன். ஒரு பெர்சிக்யூட்டட் சர்ச்சா இருந்தா வேற எந்த குறையும் ஜீசஸ்க்கு தெரியல. ஹவ் லவ்லி. ஏன்னா பிகாஸ் தே லவ் ஹிம் த மோஸ்ட், தே டோன்ட் கேர். ரைட், ஸோ நோ கன்சர்ன், நோ நெகட்டிவ், நோ தம்ஸ் டவுன் அட் ஆல். அமேசிங். ஸோ ஸ்மர்னா சர்ச் ரொம்ப கிரேட். ஓகே, என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? அது ஓவர் கம்மர் ரிவார்டு இல்லையா? ஓவர் கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் ஒன்று இருக்குமே. பொருட்களாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணப்படைந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகர்களுக்கு. என்ன ட்ரிபுலேஷன் இன்னும் போகலப்பா. ஜீசஸ் இஸ் நாட் சேயிங் உங்களுக்கு ட்ரிபுலேஷன்லாம் நான் எடுத்து போடுவேன்னு சொல்லலை. உங்களுக்கு இன்னும் இருக்குன்னு தான் சொல்றாரு இந்த சர்ச்சுக்கு. உங்களுக்கு இன்னும் இருக்கு. டெவில் ஹேஸ் டேக்கன் பெர்மிஷன். இன்னும் கஷ்டம் கொஞ்சம் உண்டு. இருந்தாலும் யூ ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். ஆல் ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். ஃபெய்த்தை ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. என்ன ரிவார்டு? ஜீவ கிரீடம். ரைட், மோர் ட்ரிபுலேஷன் இஸ் தேர். ரைட், ஓகே. இங்கே ட்ரிபுலேஷன் தானே இருக்கு. இது நம்ம சர்ச்சுக்கு கஷ்டப்படுறதுக்கு ட்ரிபுலேஷன். ஓகே, அது அப்புறம் சொல்றேன். ஸோ ட்ரிபுலேஷன் ஒன்று பார்த்தோம்ல. தயட்டிரா சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா திட்டம் போது கிரேட் ட்ரிபுலேஷன்ல ஒன்று கொண்டே விட்டுருவேன் பாரு அப்படின்னு வரும். இது ட்ரிபுலேஷன் தான். கிரேட் ட்ரிபுலேஷன்ல ஒன்று விட்டுருவேன்னு திட்டுவார். ஹீல் சே, ஐ ஜஸ்ட் நோட் த பாயிண்ட். All because they lived for him, they were dying for him, they were struggling for him. So that's all he wants. So there is no concern, no negative. வேற என்ன கோளாறு என்ன தப்புனாலும் doesn't matter. உங்களுக்கு பைபிள் நல்லா தெரிஞ்சு கூட கண்டுக்கல. அவரு டாக்டரும் கரெக்டா தப்பா ஒன்னும் கண்டுக்கல. எனக்காக மறிக்கிறீங்க, நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான், finished. ஹோல்ட் ஆன் தான். அவருடைய அட்வைஸ் வாஸ் ஆல்வேஸ் லைக் திஸ், ரைட்? ஜீசஸோட அட்வைஸ் வாசிச்சு பாருங்க. Matthew 10:16-18. Matthew 10:16-18. சர்ப்பங்களைப் போல வினைவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினாலே அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். இல்ல, இந்த ட்ரிபுலேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாரு. டிசைபிள்ஸ்டே சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டப்படுவீங்க, உங்களை அடிப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ ஸ்மர்னா சர்ச்சுக்கும் அந்த அட்வைஸ் தான். இன்னும் கொஞ்சம் ட்ரிபுலேஷன் இருக்கு, பட் டோன்ட் worry about it, டோன்ட் ஃபியர். அதுக்கெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த் தான். ஸோ யார் உபத்திரம் கொண்டு வர்றது? நாட் ஜீசஸ். Satan brings the negatives, right? But Jesus allows. யாரோ அந்த ஆன்சர் யார் சொன்னாங்க? Yeah. Okay.
So Jesus allows, yeah, he gives permission. Revelationல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அமேசிங், இட் will keep repeating. அவர் சொல்லி தான் ஒன்னொன்னு நடக்கும். வார், ஃபேமின், ஒன்னொன்னும் அவர் சொல்லி தான் நடக்கும். அவர் கோ டூ அப்படின்னு வர இவங்க வந்து அலோவ் பண்ணி டிங்குன்னு வந்து வருவாங்க. ஸோ ஜோப்லயும் அதுதான் நடந்தது. அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு பாஸ்ட் பைபிளுக்கு சொல்ற எக்ஸ்பிளனேஷனே நம்ம வச்சுக்கலாம், வேற புது ஸ்டோரியே தேவையில்லைல்ல, அது போதும். காட் நோஸ் எவ்ரிதிங். பீட்டருக்கு சொல்வாரு, டெவில் ஹஸ் ஆஸ்ட் மீ, உன்னை ஜல்லடையில போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்ட போறான். ஓகே, ரீட் த வர்ஸ். லூக் 22:31. லூக் 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழற்றினார். 22 31. பின்னும் கர்த்தர், அதான் பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழற்றினார் போல சாத்தான்களை குடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டான். நானோ உன் விசுவாசம் முடிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இதுலயும் ஒரு கிரேட் பாயிண்ட்ல பீட்டரோட ஃபெய்த் ஆடிரும்னு தெரியும் ஜீசஸ்க்கு. ஐ நோ ஹி இஸ் சேயிங் ஐ வில் ப்ரே, ஓகே, தட் யுவர் ஃபெய்த் வில் நாட் die. இவ்வளோ அன்பு அநியாயம்பா. நம்ம பிலீஃப் மேலேயும் நம்பிக்கை, கடவுளுக்கு ஒரு டவுட் தான், ஆடிருங்க இதுங்க. அதனால்தான் we need an intercessor. What is Jesus doing now? நம்ம அந்த ஒரு போர்ஷன் படிச்சோம். He is an intercessor now. ஏன்னா தேவை நமக்கு, நம்ம faith is not strong, right? ஸோ பீட்டரை பெர்மிஷன் யார் டெவில் கேட்டு வச்சிருக்கு, எப்படி இப்படி ஜல்லடையில் அடிக்கிற மாதிரி. ஓகே, ஆமா, அந்த அந்த பண்ணிக்குள்ள போறதுக்கு இந்த டீமன்ஸ் பெர்மிஷன் கேட்பாங்க. அது அந்த வசனம் தான் அது. ஓகே, பெர்மிஷன் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்க விடுங்களேன். ஓகே, ஸோ தே கான்ட் டூ இட் ஆன் தேர் ஓன், ரைட்? அது காட்டுறதுக்கு தான் போட்டு. ஓகே, ஆல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்பிக்கை இழக்காம டைட்டா ஜீசஸை பிடிச்சிட்டு இருந்துடணும், அவ்வளோதான். ஃபெய்த் இல்லைனாலும் ஃபெய்த்தை கேட்கலாம். அப்படி கூட ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? லார்ட் ஹெல்ப் மை அன்பிலீஃப், search. Yeah, that's a verse like that. I love that verse. Only I don't remember the reference. எங்க ஆன்லைன்ல யாராவது தேடுங்க பார்ப்போம். தேங்க்ஸ் ஸ்ருதி. ஆமா, லார்ட் ஹெல்ப் மை அன்பிலீஃப்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ரிவார்டு? கிரவுன் ஆஃப் லைஃப். இவ்வளோ கஷ்ட read it. Mark 9:24. பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். வந்து கேட்கறது கரெக்ட் தான், நம்பிதான் கேட்கிறாரு. இருந்தாலும் ஆடிரோமோன்னு ஒரு பயம். அதனால என் நம்பிக்கைக்கும் லைக் ஹெல்ப் மீ டு ஹேவ் ஃபெய்த். சச் எ லவ்லி ப்ரேயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுற சர்ச்சுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஐ கிவ் யூ கிரவுன் ஆஃப் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃப் நான் தரேன்னு சொல்றாரு. அண்ட் தென் இது ஜஸ்ட் ஃபியூ வேர்சஸ். என்ன ரிவார்ட் பர்சிக்யூட்டான கிறிஸ்தவங்களுக்கு ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்க ரிவார்ட்ஸ் என்ன? ஓகே, அந்த வசனங்கள் தான். மேத்யூ 5:10. இன்னொருத்தவங்க யாராவது 11 and 12 வாசிங்க. மேத்யூ. அவங்களுக்கு என்னது? blessed are the persecuted. அவங்களுக்கு kingdom of heaven. heaven இருக்கு. 11 and 12 மா? என் நிமித்தம் உங்களை உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சோ நமக்கு முன்னாடி இருந்த பீப்புள் எல்லாம் கஷ்டப்பட்டவங்களும் இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. அகைன் ஃபார் மை சேக், ப்ளீஸ் அதை மிஸ்கோட் பண்ணி மற்ற உபத்திரவங்களை லிஸ்ட் பண்ணிடாதீங்க. அவருக்காக நம்ம கஷ்டப்பட்டோம்னா அவரு ஹெவன்ல ரிவார்ட் சொல்லியிருக்காரு. ஓகே, மார்க் 10:29-30.
இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோட கூட நூறுத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ரிவார்டும் ஹெவன்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நான் இப்போ காணிக்க நான் இது இப்போ ஒரு வீடை கொடுத்தா எனக்கு 100 வீடு கிடைக்கும் ஐயா அப்படின்லாம் கொடுத்துறாதீங்க, கிடைக்காது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி எதிர்பார்த்துறாதீங்க. ஆமா, ஸோ எவ்ரி திங் இஸ் இன் ஹெவன். ஸோ ரிவார்ட்ஸ் ஆர் ஆல் இன் ஹெவன் ஃபார் எனி சாக்ரிஃபைஸ் யூ டூ எனி. அகெயின் அதுலயும் நோட் பண்ணிக்கோங்க, ஃபார் மை சேக் அண்ட் ஃபார் காஸ்பல் சேக். யா, இட்ஸ் வெரி கிளியர். ஒரு வசனத்துல இல்லாம இருக்காது. ஓகே, ஸோ you have an idea about tribulation because this is a persecuted church. அதனால the topic was this a lot. Overcomer reward வந்து நீங்க வாசிச்சீங்கல்ல, என்ன அது வாசிச்சுங்க? அதான் ரிவார்டு. ஆமா, நோ டெத் ஃபார் தெம். இல்ல, அவங்களுக்கு டெத் கிடையாது, எவர் லாஸ்டிங் லைஃப், கிரவுன் ஆஃப் லைஃபும் கிடைக்குது, நோ செகண்ட் டெத். அதான் இந்த ஓவர்கமர் ரிவார்ட்ஸ் தெரியும் எனக்கு, அதனால தான் சொன்னேன் ஓவர்கமர் ரிவார்ட்ஸ் எல்லாம் கடைசியில் நான் மொத்தமாக பண்ணுறேன். பிகாஸ் ஐ ஹவ் டு டாக் அபவுட் எண்ட் டைம்ஸ் அ லாட். இட் வில் டேக் அ லாங் டைம். ஓகே, ரைட். ஸோ குட்டியா ஐம் கோயிங் டு ஃபினிஷ். ஸோ தீம் என்னன்னு நினைக்கிறீங்க? யா, பர்சிக்யூஷன், டெத்து, கஷ்டங்கள் இந்த சர்ச்சில், அதுதான் தீம். ஓகே, நேம் ஸ்மர்னாவே மர் தான். அதை ஓ அந்த ஸ்லைடு எங்க ஜீசஸ்க்கு கொடுத்ததெல்லாம் போட்டிருந்தேன், அந்த ஸ்லைடு ஜம்ப் ஆயிடுச்சு போல. ஜீசஸுடைய பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் மர் இருக்கும். கரெக்ட்? யாரு நிறைய மர் கொண்டாந்து கொடுத்தா? ஓ யா. பட் எம்பாமிங்க்கு யார் கொடுத்தா? Nicodemus gave. அந்த slides didn't come. He brought like அவர் கொடுத்தது converted into cash. இந்த காலத்துல 14 கோடிக்கு மேல ஒர்த். அவ்வளோ கொடுத்துருந்துருக்காரு, அதனாலதான் இட் இஸ் மென்ஷன்ட். அவ்வளோ கொடுத்தாராம். ஓகே, ரைட். ஆமா, ஆலோ அண்ட் மெர்ன்னு எழுதியிருக்கும். John 19, I think. John 19. 14 is minimum. 14 to 20 crores value worth கொடுத்திருக்காரு இந்தியன் ருபீஸ்ல. இது துபாய் பைசால 500,000 plus. So yeah. So மர் தேடுறீங்களா? John 19, 14, 26. ஜான் 19ல நிக்கோடெமஸ் கொடுத்ததை யாராவது கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். அது வெயிட், அது நீங்க அது வெயிட், அதை கன்வெர்ட் பண்ணி கேஷா மாத்து. வெள்ளை போலம் மிஸ் ஃப்ராங்கின்சென்ஸ், ஆலோ அண்ட் மெரன் நினைச்சேன். ஓகே, நோ ப்ராப்ளம். Okay, I didn't know everyone will be so interested in that part of it. Okay. அதானே. So Jesus had a title, I was dead but alive. So அதுலயே ஒரு மரணம் வருது. இந்த சர்ச் உடைய கிரேட் பாயிண்டே அவ்வளோ ஒரு பர்சிக்யூட்டட்னால அவங்களுக்கு கன்சர்னே இல்லை. ஆமா, அநியாயம், இன்னும் கொஞ்சம் பர்சிக்யூஷன் இருக்கு. ஆனா ரிவார்டு இருக்கு அவங்களுக்கு, நோ மோர் டெத். அது நம்ம லெவல்ல நம்ம திங்க் பண்றோம்னா, அங்க ஹெவன்ல போய் 100 வீடு வச்சு என்ன பண்ணுவ? doesn't work. வாடகை கூட்டு. அதான் நான் ஓகே.
So this is the Smyrna church. Praise be to God. So thank God for this church. நம்ம இந்த இதுல இருக்கணும்னா காதுள்ளவன் கேட்க கடவன்னு எழுதியிருக்கு. Okay. So yeah, I'll close. Translation.